அவசரப்பட்டு செங்கோட்டையனை இழந்து நிக்கிறீங்களா? துரோகி சார், பச்சோந்தி சார், வியாபாரி சார். இதே செங்கோட்டைங்க என்ன கூப்பிட்டாங்க சார். விஜய் கிட்ட ஏன் விஜய் கிட்ட வீட்டுன்னு போறேன், வா நீ வா, உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் வா அப்படின்னு. ஏன் நீங்க போல? சார் நான் எம்ஜிஆர் சார். ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாரு. அது சம்பந்தமா முயற்சி பண்ணாரு. அது ஒரு பெரிய துரோகமான கேள்வி சார் நீங்க கேட்கறது. ஒற்றுமையா இருக்கணும் அதான் முயற்சி பண்ணாரு. அவரு முயற்சி பண்ணாரு. வேற என்ன துரோகம் பண்ணாரு? முத்துசாமி உன்னால தானே போனாரு, இட்டுன்னு வந்துடுறேன்பா. விஜய் வந்து இந்தியாவா கூட்டத்தை போட்டு நிரூபிச்சிட்டாரு. அட நீங்க வேற என்ன சார். சார் ஒரு சிலுக்கு சுமத்தாவை எடுத்துன்னு போய் நிக்க வச்சாரு, 1,00,000 பேரும் வந்து பாக்குறாங்க சார். ஆனாப்பட்ட சிரஞ்சீவி அங்க கூட்டம் ஓட்டினாரு, 10 லட்சம் பேர் வந்தாங்க ஆந்திரால. அவரே பீஸ் போன பல்ப் ஆயிட்டாரு. வரும் ஆனா வராது. அந்த நிலையில இருக்காங்களா? அந்த நிலையில யார் இருக்கா? இருக்கு அதிமுக இருக்கா? யார் இருக்கா? அதிமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே மக்கள் கட்சி எதிரான அதிமுக மட்டும், வேற எந்த கட்சியும் கிடையாது. மத்த கட்சி எல்லாம் கலைச்சிடலாமா? கிடையாது. இல்ல மத்த கட்சி கலைச்சிடலாம் சொல்லுங்க. ஜனங்களை கூட்டணி விஷயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்க, சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமை சார். எங்களுக்கு மக்களோட கூட்டணி சார், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீ என்ன ஜெயலலிதாவா இல்ல எம்ஜிஆர்? வேற மாத்தக்கூடாது. இது கிராமப்புற தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம். வேற மாத்துறீங்கன்னா நாங்கள் கூட்டணியை வெளியேறதை பற்றி பரிசீலனை சொல்லி நீங்கள் எச்சரிக்கை விடுத்தாதான் ஒன்று நல்லது தெரியும். கூட்டணியில் இருந்தாலும் ஜெயலலிதா சீர்னாங்க, எம்ஜிஆர் சீர்னாரு. நீங்கள் சீறி இருக்கீங்களா? அது வரைக்கும் வரும். எப்போ சீர போறீங்க? வரும். எம்ஜிஆர் வாழும் சித்தர், அவர் கண்கண்ட தெய்வம், அவர் எடப்பாடி ரூபத்தில் இருக்காரு. அவருடைய ஆத்மா தான் அங்கே செயல்படுது. நான் நிரூபிக்க கூட தயார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஈரோட்டில் விஜயனுடைய பேச்சு பல்வேறு விதமாக பேசும் பொருளாகவும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மாறுபட்ட கருத்துக்கள், ஆதரவு நிலைப்பாடு, எதிர் நிலைப்பாடு என பல இடங்களிலும் பல தளங்களிலும் எதிரொலித்தாலும், அவர் குறிப்பாக சொன்னது செங்கோட்டையன் நமக்கு கிடைத்த ஒரு பலம் அப்படின்னு பேசியிருக்கிறார். செங்கோட்டையனை அதிமுக அவசரப்பட்டு இழந்து நிற்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓமபடி பிரசாத் சிங் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு மூத்த முன்னோடி நீங்கள். ஆமாம் சார். செங்கோட்டைன்னு மூத்த முன்னோடி தான். ஆமாம் ஆமாம். அவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு விஜய் பேச்சில்? எனக்கு ஜூனியர் சார். ஓ, உங்களுக்கு ஜூனியர்? அவர் எனக்கு ஜூனியர். யார்? செங்கோட்டையன். செங்கோட்டையன் சார். அது ஒரு பக்கம் வந்துட்டு போகட்டும். ஆனால் விஜய் இன்னைக்கு பேசின பேச்சில் என்ன சொல்கிறாரு செங்கோட்டையனை பற்றி? நமக்கு செங்கோட்டையன் கிடைச்சது ஒரு பலம் ஏன்னா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய அந்த ஆர்ப்பரிப்பு, கர்ஜனை மிகுந்த பேச்சுக்கு இடையிலையும் செங்கோட்டையனை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறாரு, அவசரப்பட்டு செங்கோட்டையனை இழந்து நிற்கிறீங்களா நீங்கள்? நாங்கள் ஒன்றும் இழக்கலை சார். செங்கோட்டையன் கிட்டேருந்து அவர் போனது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், தொண்டம் பெருமையாக நினைக்கிறோம். துரோகி சார், அவன் பச்சோந்தி சார். என்ன துரோகம் பண்ணார் அவர்? சார் என்ன சார் அவர் செய்யாத 50 வருஷமா கட்சியில் இருந்திருக்காரு. என்ன துரோகம் பண்ணார் அவரு? சார் யாரு கட்டி நீ டெல்லிக்கு போன சார்? உனக்குன்னு கட்சி இருக்குது இல்லை, அதிமுகன்னு லேபிள் இருக்கு இல்லை, உனக்குன்னு பொதுச் செயலாளர் நீ கூட நீ தானே முன்மொழிங்க. பொதுச் செயலாளர் கேட்க வேணாவா? எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டு தான் போறீங்களா எங்க போனாலும்? சார் பொதுச் செயலாளர் எல்லா பவரும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பொதுச் செயலாளர் போவார். புரியுதுங்களா? இவர் போகணும்னா இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அவர் மூத்த முன்னோடிங்க. சார் மூத்த முன்னோடி, அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற சார். அதான் சார் தப்பு. எல்லாத்துக்குமே ஆலோசனை பண்ணணும். அங்கதான் புரிதல் கம்மி, அங்கதான் புரிதல் கம்மி சார். அவரு ஒரு கட்சியினுடைய இருக்கும்போப்போ பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவரு கேட்கணுமா வேணாவா? நீ யாரை கேட்டு நீ கட்சி கட்டுப்பாடு, அந்த கட்சி கட்டுப்பாடுன்றது தானே சார் தொண்டை நிற்கிறான். ஏங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் பங்குக்கு கூட்டத்தை சேர்த்துட்டார் சொல்லி விஜய் சொல்லாமல் சொல்கிறாரு சார். சார் இதுக்கு முன்னாடி ஏன் சேர்க்கல? அவர் நீங்கள் நடத்தின முறையில் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா. இது அவர் நடத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை காட்டியிருப்பாரு. இல்லை இல்லை சார், இதே செங்கோட்டையன் என்ன கூப்பிட்டாங்க சார். எங்கே கூப்பிட்டாரு உங்களை? என்ன கூப்பிட்டாரு? விஜய் கிட்ட. ஏன் விஜய் கிட்ட வீட்டுன்னு போகிறேன், வா சரி நீ வா, உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் வா அப்படின்னு. ஏன் நீங்க போல? சார் நான் எம்ஜிஆர் சார்.
நான் தொண்டன் சார் நான். நீங்க எம்ஜிஆர் என்ன சொல்றது? எம்ஜிஆர் தொண்டன் ஒருத்தன் கூட போக மாட்டான், துரோகிங்க போவாங்க. அவரு வந்து எம்ஜிஆர் தொண்டரா என்ன? கிடையாது. எம்ஜிஆர் தொண்டன் கிடையாது. அப்புறம் கலைஞர் தொண்டரா அவரு? அது என்னவோ இல்ல விஜய் தொண்டரா? துரோகி சார், பச்சோந்தி சார். பச்சோந்தி எங்க வேணாலும் தாவும். ஏங்க அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறமும் பாக்கெட்ல இருந்த எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் எடுக்காம இருந்தாரு சார். வியாபாரி சார், வியாபாரி. வியாபாரி சார், வியாபாரி சார் அவன். அதாவது உங்களுக்கு சார் நல்லவன். நீங்க சொன்னதை கேட்டா நான் சிறந்த நிர்வாகி செங்கோட்டையன். நீ அதாவது வேற கட்சிக்கு போயிட்டா அவர் வந்து வியாபாரி வச்சு அர்ச்சனை பண்றது. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் சார். சரி, தயவு செய்து இது உங்க ஊடகத்து மூலியமா நான் சொல்றேன். சொல்லுங்க. செங்கோட்டையன் அதிமுகவால அடையாளம் காட்டப்பட்டவர். ஊரஞ்சு விஷயம். புரட்சி தலைவரால் அறிமுகமானவர். புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டி அவர் பெருமை சேர்க்கப்பட்டவர். எல்லா பதவிகளும் அனுபவிச்சார் அதிமுகவில். எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறாரு, மந்திரி பென்ஷன் வாங்குறாரு. இதெல்லாம் அதிமுகவினுடைய சொத்து. பென்ஷன் வாங்கிறது மனசாட்சி உனக்கு இருந்ததுன்னா, நீ உண்மையிலேயே ஒரு ஆண்மகனாக இருந்தா அதிமுக விட்டு நான் போகிறேன், எனக்கு வேணாம், அதிமுக எனக்கு துரோகம் பண்ணிச்சு, எனக்கு அந்த பென்ஷனும் வேணாம், அந்த 2 பென்ஷனும் எம்எல்ஏ பென்ஷன் வேணாம், இந்த பென்ஷன் வேணாம், எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் சார். நான் உங்கள் ஊடகத்து மேலேயே அவர்கிட்ட கேட்குறேன் சார். என்ன வந்து அதிமுகவில் சேர்க்க சொல்கிறேன்னு எவ்வளோ மடையனா இருப்பான் சார். நீ தான் மடையன், நான் மடையனா ஆக முடியுமா? அவரு மட்டும்தான் இது மாதிரி செய்யணுமா? இல்லை எல்லாரும் போய் சேர்ந்தாங்களே இப்போ வேற கட்சியில்? எல்லாரும் தான் சார். எல்லாரும் செய்யணும், எல்லாரும் செய்யணும். உண்மையிலேயே அதிமுகவில் இருப்பான், பதவி அனுபவிப்பான், சொகுசு அனுபவிப்பான். இப்போ வேற கட்சியில நிறைய பேர் வந்து உங்க கட்சி சேர்ந்துருக்காங்கல்ல சார். அவங்கள நோக்கி நீங்க கேட்குற மாதிரி அவங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தான் என்ன சார் இது? ஒரு கட்சி என்ன கொள்கை இல்லை, கட்டுப்பாடு இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, பொதுக்குழு இல்லை, செயற்குழு இல்லை. அவர் எல்லாத்தையும் கட்டுப்பட்டு தானே இருந்தாரு. எங்க கட்டுப்பட்டாரு? நீ உன்னை தேர்ந்தெடுத்தது யாரு சார்? மக்கள் தானே. எம்எல்ஏவா நீ மக்கள்கிட்டயாவது சொன்னியா? நான் இந்த மாதிரி போகிறேன் டெல்லிக்கு, நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன்னு டெல்லிக்கு நீ அவங்ககிட்டயாவது சொன்னியா? நீங்களாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஒன்று செய்றீங்களா? இல்லையே. நாங்கள் வந்து பொதுக்குழுனுடைய அங்கீகாரம், அனைத்து அங்கீகாரம் பொதுக்குழு எடப்பாடியார்கிட்ட கொடுத்துருக்குது. அவர் போகிறாரு, அவர் பேசுகிறாரு, எல்லா அதிகாரியும் பொதுக்குழுவில் அதிகாரம் கொடுத்துருக்குது. பொதுக்குழு செயற்குழு கொடுத்துருக்குது. இவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்குது? இவர் யார் போகிறதுக்கு? நீ யார்? அட அவங்க கூப்பிட்டாங்கப்பா, என்ன நீ போகலாமா? மறைமுகமாவா போனேன்? தெரிஞ்சுதானே போனேன். அவர் எங்க போயிட்டாரு? பாகிஸ்தான போயிட்டாரு. கூட்டணி இருக்கிற சார், கட்சியினுடைய மூத்த தலைவர். கட்சி வேற, கூட்டணி வேற. அங்கதான் போயிருக்காரு. கட்சி வேற, கூட்டணி வேற. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு போனியா? கேள்வி அதுதான். இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் தான் சார். நான் போனா கூட தப்பு தான் சார். சரி, ஒரு உரிமையோட போயிருக்காருன்னு வச்சுங்களேன். எப்படி என்ன உரிமை உனக்கு? என்ன உரிமை இருக்குது? ஒரு மூத்த முன்னோடி அப்படி வச்சுக்கலாம். என்ன மூத்த முன்னோடினா நீ என்ன கேட்பியா? கட்டுப்பாடு இல்லாம சார். அதிமுக பைலால எல்லாமே இருக்குது சார். இதெல்லாம் எஸ்டிஎஸ் மாதிரி கட்சி வந்து எம்ஜிஆர் எதிர்த்து ஆரம்பிக்கல என்ன? அப்படியே எஸ்டிஎஸ்சியே வந்து கட்சியில் என்னத்திக்கிட்டாரு எம்ஜிஆர். கடும் விமர்சனம் பண்ண காளிமுத்து, அதே போல ஆரவீரப்பெல்லாம் அரவணைச்சு இந்த அம்மா வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்தாங்க. ஆமா இல்லையா? ஆமா. அது போல ஏதாவது பேசியிருக்காரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை? கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒன்று உங்களுக்கு கேட்குறேன் சார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் மூஞ்சி கருத்து போயிடுச்சு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரலாம். ஏங்க கருத்து அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செயல்பட்டாரு. ஆமா, ஏன் இல்ல? அவர் ஆணைப்படி எப்படி இருந்தாரு சார்? யார் கொடுத்தது அந்த பதவி? ஜெயலலிதா கிட்ட இருந்த அதே பணிவு எடப்பாடி கிட்டும் காட்டினார். யாரு? செங்கோட்டையன் சார். அதை நீங்க கவனிச்சீங்களா? அது தப்பு. அந்த பணிவு இருந்தது. இல்ல இல்ல இல்ல, அந்த துரோகி சார். ஏன் சார் அந்த சார்? அப்புறம் அவர் பணிவு காட்டினதெல்லாம் சார் நடிப்புன்னு சொல்றீங்க. இருங்க சார், நடிப்பு தான் நான் சொல்றேங்க சார். சார், நான் என்ன பேச வைங்க, பேசுங்க. தயவு செய்து அம்மாவை
நீ தப்பு செஞ்சதுனால அம்மா உன்னை மந்திரி பதவியிலேருந்து எடுத்தாங்க. மீண்டும் நீங்க அமைச்சர் பத்தி கொடுத்தீங்க. யார் கொடுத்தாங்க? எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாரு. பெரிய மனசு பண்ணி கொடுத்தாரு. ஏங்க பெரிய மனசு பண்ணி கொடுத்தாரு சார். அவருக்கு இருக்கிற செல்வாக்க உணர்ந்து நீ கொடுத்தீங்க சார். செல்வாக்கு அவர்கிட்ட என்ன சார் இருக்குது? செல்வாக்கு இப்ப அவர் செல்வாக்கு நிரூபிச்சு தானே காட்டிருக்காரு. எங்க செல்வாக்கு? நாளைக்கு இந்த விஜய் கூப்பிட்டு நிரூபிச்சுட்டாரு சார். அதுக்கு முன்னாடி அவரு காட்டினாரு எடப்பாடி. அது காட்ட சொல்ல மாட்டேன்றீங்களே. அவர் போன வாரம் காட்டினாரு. அவர் 150 தொகுதிக்கு போனாலும் இவர் ஒரே தொகுதியில அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஒண்ணும் கிடையாது. இது என்ன சார்? எல்லா மாவட்டத்தில இருந்து வர வைக்கிறது அது பெருசு இல்லையா சார்? விஜயோட அந்த மாவட்டத்தில இருந்து அந்த வாக்காளர்கள் வந்தாதான் பெருசு. அந்த வாக்காளர்கள் அங்க இருக்காங்களா? வந்தவங்க எல்லாம் அங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அவ்வளவு ஜனம் வந்துச்சு, ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல சார். அவர் சொன்னாரு, விஜய் அவரு சொல்றாருல்ல, அவர்தான் சொல்றாருல்ல. அவர்கிட்ட நான் கேக்குறேன், நீ இந்த மாப்பு இந்த கூட்டத்தை காட்டுறது சொல்றல்ல, அவங்களுக்கெல்லாம் அங்கே ஓட்டு இருக்குதா? வந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு உள்ளவங்கள தாங்க சார். இல்ல சார், என்ன சார் நீங்க அவங்களுக்கு கூட்டினா ஓட்டு இல்ல, உங்களுக்கு கூட்டம் கூடுறது ஓட்டு வீட்டுல கூட்டம் சார். உள்ளூர் சார், உள்ளூர்காரன் வந்தான் சார். செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கணும் உடனே அவரு அதே ஊர்ல மிட்டாய் கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, டப்பாசு வச்சாங்க. ஊடகத்தில் பார்க்குறோம், செய்திகளை கேட்குறோம். துரோகத்தனம் யாரையும் ஏற்றுக்குவாங்களா சார்? முதல்ல அது சொல்லு சார். என்ன ஒரு துரோகம் பண்ணிட்டாரு உங்களுக்கு? மற்றவங்க மாதிரி என்ன துரோகம் பண்ணிட்டாரு சார்? இது கட்சி கட்டுப்பாடு மீறினது. ஒற்றுமையா இருக்கணும் சொல்லி வலியுறுத்தினாரு. அது சம்பந்தமா முயற்சி பண்ணாரு. அது ஒரு பெரிய துரோகமான கேள்வி சார். நீங்க கேக்குறது ஒற்றுமையா இருக்கணும், அதான் முயற்சி பண்ணாரு. அவரு முயற்சி பண்ணாரு. வேற என்ன துரோகம் பண்ணாரு? முத்துசாமி உன்னால தானே போனாரு. இட்டுன்னு வந்துடுறேன்பா. முத்துசாமி அதே ஈரோடு தானே, உன்னால தானே போனாரு திமுக. இட்டுன்னு வந்துரு. அப்பனா எல்லாரையும் கூப்பிடுவீங்க போட்டு, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவீங்க. ஆமாங்க, நீ ஒத்துமையான்றியா? நான் இப்படி சொல்றேன், நீ இட்டுன்னு வந்துரு. நீ உன்னால போனவங்க அத்தனை பேரையும் வந்துரு சார். இருக்கிறவங்களை தக்க வைக்கிற வழியை பார்ப்பீங்க. அதை விட்டுட்டு அங்க இருக்கிற அமைச்சரை கூப்பிடுங்க, எம்எல்ஏ கூப்பிடுங்க அப்படின்னா என்ன? அதான் சார் உண்மை. இருக்கிறவங்கள தக்க வைக்கிறதா புத்திசாலித்தனம். எங்க தக்க வச்சு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்லட்டுங்களா? அனுப்பிடுங்க. சொல்லட்டுங்களா? சில பேர் கட்சியில இருக்காங்க, சரி, அதிர்ப்தில எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, சீட்டு வருமா வராதா, வரும் ஆனா வராது, அந்த நிலையில இருக்காங்களா? அந்த நிலையில யார் இருக்கா? இருங்க, அதிமுக இருக்கா? யார் இருக்கா? எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. திமுக இருக்கான், அண்ணா திமுக இருக்கான், எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்கே வராது, நமக்கு தெரியாதனோ டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போவான். அந்த மாதிரி கேரக்டர் தான் செங்கோட்டையன். அந்த மாதிரி கேரக்டர் சார். 76 வயசு சார். எனக்கு என்னை விட 2 வயசு பெரியவர் சார். அவரு வயசில் பெரியவர், கட்சியில் என்னோட ஜூனியர் சார். இன்னைக்கு ஆக்டிவா செயல்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க விஜய் சார். 76க்கு விஜய் யார் சார்? விஜய் யார்? பிரதமரா? இந்தியாவா? விஜய் இந்தியாவா? இன்னைக்கு கூட்டத்தை போட்டு நிரூபிச்சுட்டாரு. அட நீங்க வேற என்ன சார்? ஒரு சிலுக்கு சுமத்தாவை எடுத்துன்னு போய் நிற்க வச்சார். 1 லட்சம் பேரும் பார்க்குறாங்க சார். ஆனாப்பட்ட சிரஞ்சீவி அங்கே கூட்டம் ஓட்டினாரு. 10 லட்சம் பேர் வந்தாங்க ஆந்திராவில். அவரே பீஸ் போன பல்ப் ஆகிட்டாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச இதே போலதான் எதிர்கட்சியிலேருந்து விமர்சனம் வந்தது. ஆட்சி எத்தனை வருஷம் ஆட்சி அமைச்சார் எம்ஜிஆர் சார்? 72ல கட்சி ஆரம்பிச்சார், 77ல ஆட்சி அமைச்சார். முதல்ல ஆட்சி அமைச்சது பாண்டிச்சேரியில் ராமசாமி, புரியுதுங்களா? ராமசாமி. அடுத்தது தலைவர் 77. நீங்க அதாவது உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. நீங்க எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நிர்வாகியா இருந்து அன்னைக்கு தாக்குதலில் நீங்களும் முசிறி புத்தனும் அடிபட்டு உதப்பட்டு அந்த காலகட்டத்தெல்லாம் நல்லா நினைவு பாருங்க. இதே போல ரசிகர் மன்றமா இன்னைக்கு இருந்து நீங்களும். ஆமாங்க, இல்லையா? ஆமாங்க. இன்னைக்கு அன்னைக்கு உங்களுக்கு கூண்ணா மட்டும் அந்த வாக்குகளா மாறும், நீங்க விஜய்க்கு கூண்ணா மட்டும் வாக்குகளா மாறாது அப்படின்னா என்ன பார்வை? என்ன நான் அதுதான் நீங்க சுட்டி காட்டுறது தான் நான் சொல்றேன். நாங்க அனுபவிச்சுட்டு தான் சொல்றோம். அதே போல நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் சொல்றோம். மூத்தவங்க நாங்க சொல்றோம். விஜயனுடைய ரசிகர்கள் விஜய வசப்பாடுறது, அவரு போஸ்டிங் போடுறது,
அந்த சமாச்சாரங்கள்ல பல ஊடகங்களில் வந்திருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல ஊடகங்களில் நான் பார்த்துருவேன். புரியுதுங்களா? அதே ரசிகன் தான், அதே துண்டு தான் போட்டிருக்கான். போட்டுக்கினே வாங்கணும் வாங்குறான் விஜய. எல்லா கட்சியிலும் உண்டுங்க அது சார். எல்லா கட்சியிலும் இருக்கு சார். எம்ஜிஆரை விமர்சிக்காத அதே கட்சியில் உள்ளவங்க விமர்சிக்காத நாட்களா சார்? எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணதை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. எம்ஜிஆர் இந்த பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டு அவங்கள பக்கத்தில் சேர்த்துக்கிட்டார். யார நீங்கள் சொன்னீங்களே எஸ்டிஎஸ் எல்லாம்ட்டு மீண்டும் சேர்த்துக்கிட்டார். அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சார். புரியுதுங்களா? திராவிட பாரம்பரியன்ற முறையில் அவர் எல்லாரையும் திமுகவை வளர்த்ததே எம்ஜிஆர் தானே சார். எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக ஏது சார்? இவர் என்னமோ சொல்கிறாரு, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அண்ணா திமுகவே கிடையாது பிக்சரில், பிஜேபியே கிடையாது பிக்சர்லன்றாரு. தேசிய கட்சி பிஜேபி சார். அதிமுக அகில இந்திய அதிமுக சார். பம்பாயில் நிற்க வைக்கிறான் மேயர் ஆகிறான், ஆந்திராவில் நிற்க வைக்கிறான் எம்எல்ஏ ஆகிறான், கர்நாடகாவில் நிற்க வைக்கிறான் எம்எல்ஏ ஆகிறான், கேரளாவில் நிற்க வைக்கிறான் கவுன்சிலர் ஆகிறான். ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றங்க சார். இது நேற்று வந்த பிளகா பையன் சார். இவனுக்கு என்ன கொள்கை இருக்குது சார்? இவனுக்கு அதிமுக இருக்கிற கொள்கை இருக்குதா? அதிமுக எத்தனை தொண்டன் ரத்தம் சிந்தி அந்த கட்சியை உருவாக்கினான் தெரியுமா? இன்னைக்கும் எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் அத்தனை பேர் தியாகிகளாக இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, இந்தியா ஃபுல்லா எம்ஜிஆர் மன்றத்துக்கார அத்தனை பேர் கட்சி விட்டு போகவே மாட்டாங்க. எவன் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எம்ஜிஆர், அந்த அதிமுக ரெட்டலை, அவ்வளோதான் எம்ஜிஆர் மன்றத்துக்கு தேவை. எப்படி வந்து எம்ஜிஆர் மன்றம் கட்சியாக மாறிச்சோ இன்னைக்கு விஜய் மன்றம் வந்து தாவேக்காக மாறி இருக்கு இல்லையா சார்? நீங்கள் எம்ஜிஆர் மன்றம் அதிமுக மாறினது போல விஜய் மன்றம் தாவேக்கா மாறி இருக்கு. இல்லை சார், உங்களுக்கு வந்து இருக்கிற கூட்டம் வந்து அன்னைக்கு வந்து ஆளுமையாக மாறுற போல இன்னைக்கு விஜய் இருந்த கூட்டம் வந்து ஏன் ஆளுமையாக மாறாது? கணக்கில் உங்களை வந்து எடுத்துக்கவே இல்லைங்கிற ஒரு கோபத்தில் ஒரு ஆதங்கத்தில் இப்படிலாம் விஜய் பேசலாமா? அவர் உங்களை கணக்கிலே எடுத்துக்கலங்கிறதுனால சார். அவன் யார் சார்? அவன் பிள்ளைக்கா பையன். எங்களை கணக்கில் எடுத்துக்காதது அவன் பிள்ளைக்கா பையன் தான் சார். சார் அவன் கட்சியினுடைய தலைவர் சார். அந்த ஆள் இருக்கட்டும் சார், மூத்த முன்னோடி நீங்க சார். அந்த ஆள் எங்களை கணக்கில் எடுத்துக்கலன்னாக்கா நாங்க என்ன கட்சியினுடைய பாதிக்கலாம்? எங்க மனசு பாதிக்கப்படாதா? நாங்க தொண்டன் சார். இருங்க வர நான் தொண்டன் சார். அதாங்க புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் யாரையுமே வந்து நல்லா கேட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைங்க. இந்த போல விமர்சனம் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஜனநாயக முறைப்படி எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் சார்? எம்ஜிஆர் இருக்கலுங்க, கலைஞரை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டாலே கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? அவர் பேரை வந்து சொல்லக்கூடாது, கலைஞர் சொன்னார். அந்த அவருடைய வந்து ஆதரவாளர்களா ரசிகர்களா பின்பற்ற நீங்க அதே போல கண்ணியத்தையும் நீங்க வந்து கடைபிடிக்கணும். அதுதான் சில நேரத்தில் கோவத்தில் வந்துடும் சார். டங் ஸ்லிப் ஆகும். டங் ஸ்லிப் வந்து எலெக்ஷன் டைம்ல ஆகும். இல்ல அது கட்சிக்கு பாதிப்பு. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. கரெக்ட். டங் ஸ்லிப் இது மாதிரி ஆகி தான் இல்ல பல்வேறு விதமான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருக்குது அதிமுக சார். ஒரு பெரிய மாபெரும் அதிமுக கட்சி வரலாறு. அதிமுக எத்தனை எம்எல்ஏங்களை உருவாக்கி இருக்குது, எத்தனை மந்திரி சபை அமைச்சிருக்குது, எத்தனை பேர் பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கிற அதிமுகவை வந்து என்ன நீ இல்லைன்னு சொல்ற. என்ன நான் சொல்றேன் கேளுங்க. பாஜக தவிர வேற யாராவது வந்து நான் சொல்றேன் கேளுங்க சார். யாரும் வந்திருக்காங்களா? எங்களுக்கு வந்து பாஜகன்றது இல்லை, எங்களுக்கு மக்களோட கூட்டணி மக்களோட தான். அங்க பாருங்க அதிமுக ஆபீஸ்ல பாருங்க, நீங்க டெய்லி போய் ஒரு கேமரா எடுத்துன்னு போய் பாருங்க. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முட்டின்னு மோதின்னு இருக்காங்க. அங்க ஜனம் குவியுது. நீங்க மட்டும் இல்லைங்க, தினகரன் என்ன சொல்றாரு? எங்க கட்சியிலயும் வந்து போட்டிருங்க விருப்ப மனு கொடுக்கலாம்னு அவரு தான் சொல்றாரு. யாரு? தினகரன் சொல்றாரு. என்ன ஒவ்வொரு கட்சியிலும் சொல்றாங்க விருப்ப மனு கொடுக்கறதுக்கு. சார் எல்லாரும் சொல்லுவாங்க சார். இந்த கூட்டத்தை காட்ட சொல்லுங்க சார். எல்லா இடத்துலயும் கூட்டத்தை காட்ட சொல்லுங்க சார். ஏன் ஒவ்வொரு கட்சியிலுமே கிடையாது? அதிமுக மட்டும்தான் மக்கள் கட்சி. அதிமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே மக்கள் கட்சி. எதிரான அதிமுக மட்டும், வேற எந்த கட்சியும் கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் கலைச்சிடலாமா? கிடையாது. இல்ல மற்ற கட்சி கலைச்சிடலாம் சொல்லுங்க. ஜனங்களை நான் கேட்கறது சார், மற்ற கட்சி கலைச்சிடலாமா? யாருக்காக எம்ஜிஆர் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? உங்க கட்சியில் இருக்குங்க. இருக்கு சார், நான் கேட்கறது பணிவா கேட்கறேன் சார். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் யாருக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போனார்? தொண்டர்களுக்காக. ஜானகி அம்மா கிட்ட குத்தாரா?
ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்தாரா, ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தாரா, இபிஎஸ் கிட்ட கொடுத்தாரா? தொண்டங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அத்தனை பவரும் தொண்டன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, பொதுமக்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு எம்ஜிஆர். அந்த பொதுமக்களும் தொண்டர்களும் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செஞ்சதுனால, எடப்பாடி எனக்கு ஒன்றும் செஞ்சில்ல, நல்ல ஆட்சி கொடுத்ததுனால அவரு நாங்கள் ஏற்றுக்கணும். சரி, எம்ஜிஆர் தொண்டர்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எல்லாருமே. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எம்ஜிஆர் மட்டத்துக்காரங்க ஏற்றுக்கிறாங்க. எடப்பாடி நான் சிறப்பான ஆட்சி. நாங்கள் கூட தான் ஊடகத்துக்காரன்னு சொல்லலையா, எடப்பாடி என்ன இவர் எப்படி ஆட்சி பண்ண போகிறாருன்னு பேசினவங்க தான். இருங்க. அதாவது 7.5% அத்திக்கடை வாகன திட்டம், தைப்பூசம் திருநாளுக்கு வந்து விடுமுறை விட்டது, மருத்துவர்களை கொண்டு வந்தது, காவிரி பாசன பகுதியில் வந்து வேளாண்மை அறிவித்தது, குடிமராமத்து பணிகள், இருங்க வரேன், விலைவாசி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்க, விலைவாசி ஆளுங்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி சார் எல்லாத்தையும் பேசுறோம். ஆளுங்கட்சி செய்ததும் பேசுறோம், எதிர்கட்சி செய்ததும் பேசுறோம். அதுதான் ஊடகங்களோட கடமை, பத்திரிகையோட கடமை. அதான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இப்போ நான் இப்போலாம் வந்து இப்போ சொல்ல எதுக்கு சொல்கிறதுனா, நாங்கள் வந்து அறநெறியோடு செயல்படுறோம். நீங்கள் வந்து தவறு செஞ்சாலும் சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. கண்டிப்பா. இப்போ நீங்கள் செய்து நல்லதை சொல்கிறேன்னா இல்லையா? கண்டிப்பா. இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் செய்ய சொல்கிறேன் இல்லை சொன்னா இல்லையா? ஆமாம். எப்படி சொல்கிறேன்? ஆமாம், உண்மை. நீங்கள் சொன்னதை செஞ்சீங்க சொல்கிறோம். இப்போ வந்து கூட்டணி விஷயத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்க, அதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை சார். எங்களுக்கு மக்களோட கூட்டணி சார், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்க என்ன ஜெயலலிதாவா இல்லை எம்ஜிஆரா? எம்ஜிஆர் சார். யாரு? எடப்பாடி எம்ஜிஆர் சார். எடப்பாடி எம்ஜிஆர் சார். இன்னைக்கு சொல்றேன் சார், எடப்பாடி எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து மறைஞ்சிட்டாருங்க தைரியத்துல வாய்க்கு வந்து எம்ஜிஆர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வாழும் சித்தர், அவர் கண்கண்ட தெய்வம். அவர் எடப்பாடி ரூபத்தில் இருக்காரு. அவருடைய ஆத்மா தான் அங்கே செயல்படுது. நான் நிரூபிக்க கூட தயார். இத்தனை கேஸ் போட்டாங்க, என்ன சார் பண்ண முடிஞ்சது? எம்ஜிஆரோட ஆன்மா வந்து அனைத்து தொண்டர்கிட்டையும் இருக்குன்னு சொன்னா அதை வந்து ஓரளவு ஏத்து நானே ஒத்துக்கிறேன். எம்ஜிஆருடைய ஆன்மா எல்லார்கிட்டையும் இருக்குது. அதாவது மூத்த உறுப்பினர் யார் ரூபத்தில் இருக்காருன்னு எம்ஜிஆர்னு நீங்க சொன்னா கூட அதை வந்து மக்கள் ரசிப்பாங்க. எம்ஜிஆருடைய ரூபத்தில் வந்து எடப்பாடி இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லாட்சி கொடுக்குறாரு சார். ஏங்க நல்லாட்சி வேற யார் சார் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். இல்ல திட்டங்க அவர் நீங்க சொல்லுங்க சார். நான் இப்ப கொஞ்ச நாள் சொன்னேன், அவர் செஞ்சதெல்லாம் சொன்னேன்ல சார். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வந்து நீங்க உங்களை ஒப்பிடுறீங்களே, இது என்ன எந்த விதத்தில்? நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி போய் ஒப்பிடுறீங்களே? சிறப்பா செய்யறாருன்ட்டு, சிறப்பா செஞ்சாருன்ட்டு. சரி, கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணாடி தேவையில்லை சார், கைப்புண்ணுக்கு சிறப்பா செய்யறாருன்ட்டு மக்கள் பேசுறாங்க சார். அதான் நானும் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா சார், நீங்க சொல்லியா? நம்ம சொல்ல மாட்டோமா எம்ஜிஆர் ஆத்மா இருக்குதுன்ட்டு? எம்ஜிஆர் கடைபிடிச்சு எம்ஜிஆருடைய திட்டங்கள் தான் அவர் சொல்றாருன்னு சொல்ல மாட்டோமா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆன்மா இருந்திருந்தா எம்ஜிஆர் வந்து எப்படி இருந்தாரு? மத்திய அரசுக்கு சவால் ஒரு வகையில வாழ்ந்தாரு. ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க, மோடியா லேடியான்னு கூப்பிட்டுருந்தாங்க. இவர் என்ன பண்றாரு? எதுக்கு எடுத்தாலும் டெல்லியை நம்பிட்டு இருக்கீங்க, டெல்லி தேவையில் வாழ்றீங்க சார். சில நேரங்கள்ல மகாத்மா தேசிய ஊரக வேலை திட்டம் பேரை மாத்துறாங்க சார். ஒரு கண்டனம் தெரிவிச்சு நீங்க வந்து மாத்தலினா நான் கூட்டணியை மீண்டும் பரிசீலிப்பேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கணுமா வேணாமா நீங்க சார்? இதே சொல்லணுமா வேணாமா? இதே ஊடகம் எப்படி வந்து சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட? இதே ஊடகம் தமிழ்நாடு பத்திரிகை, இந்திய பத்திரிகைகள் அத்தனை பேருமே இந்த கூட்டணி அமைக்கும் போப்போ என்ன நடந்தது, அந்த சிறப்பான காட்சிகளை படம் பிடிச்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். எப்படி எடப்பாடியாருடைய அணுகுமுறை இருந்ததுன்றது இந்த நாடு அறியும் சார். ஏங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவத்தில் இருக்காருன்னு சொல்றேன். ஆமா, மத்திய அரசு எடுத்து அவங்க எப்படிங்க இருந்தாங்க மக்களுக்காக? சில நேரங்கள் மோடியா லேடின்னு கேட்டு அதிர விட்டாங்க ஜெயலலிதா சார். சில நேரத்தில் நீங்க அப்படி இருக்கீங்களா சார்? சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கணும். நீங்க வந்து பிஜேபி அதே மாதிரி கேளுங்க. அதே ஜெயலலிதா மக்கள் நலனுக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடக்குது, திட்டக்குழு கூட்டம் நடக்குது. மன்மோகன் சிங் பிரதமர், அலுவாலியா வந்து அப்போ திட்டக்குழு தலைவராக இருக்காரு. இந்த அம்மா போகிறாங்க, எல்லாரும் என்ன பார்த்தாங்க, இந்த அம்மா வரவே மாட்டாங்க அப்படி போனாங்க, கலந்துக்கிட்டாங்க, பேசுனாங்க, திட்டங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் கேட்டதை விட அதிகமாக நிதி கொடுத்தாங்க, மக்களுக்காக நாம் சென்றால் தான் முடியும் அப்படின்னு. அது வேறு நிலைப்பாடு என்ன, இது வேறு நிலைப்பாடு. யார்? ஜெயலலிதாவுடைய 2 முகம். நல்லா கேட்டுங்க, 2 விதமான செயல்பாடு.
ஒன்று இது போன்று மக்களுக்காக வந்து எதிரும் புதிருமா இருக்கிற அரசை கூட நாடி போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாநிலத்தில் வந்து நலனை வந்து பாதுகாக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆளாக தான் செய்யலாம். மோடியா லேடியான்னு கேட்டு நின்னாங்க களத்தில். இன்னைக்கு மக்கள் வந்து அந்த உணர்வை வந்து எதிர்பார்க்குறாங்க சார். நல்லா புரிஞ்சுக்க, மக்களுடைய உணர்வை வந்து சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. என்ன தெளிவாக இருக்காங்க? எல்லாம் எடப்பாடியார் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு. எந்த முடிவாக இருந்தாலும் சரியான முடிவு தான். அவர் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மனசில் எல்லா ஓட்டர்ஸ் மத்தியிலையும் இருக்குது. இப்போ இந்த 100 நாள் வேலையில் வந்து பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வேலையே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் போனால். யார் மாற்றினது? ஏங்க, மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை மாற்றுறாங்கங்க. ஆமாங்க, மத்திய அரசு தானே இப்போ கூட்டத்தில் இருக்கீங்க. ஆமாம். என்ன சொல்லணும் நீங்கள்? பேரை மாற்றக்கூடாது. இது வந்து கிராமப்புற தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம். பேரை மாற்றுறீங்கன்னா நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறதை பற்றி பரிசீலனை சொல்லிட்டு நீங்கள் எச்சரிக்கை விடுத்தாதான் ஒன்று நல்லது இருக்கீங்க. கூட்டணியில் இருந்தாலும் ஜெயலலிதா வந்து சீர்னாங்க, எம்ஜிஆர் சீர்னாரு. நீங்கள் சீறி இருக்கீங்களா அது வரைக்கும்? வரும். எப்போ சீர போகிறீங்க? வரும் பொறுத்து இருந்து பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரும். எடப்பாடியார்கிட்டேருந்து வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர்கிட்டேருந்து அந்த பதில் வரும். ஒரு விவசாயியை ஆள விடாமல் பண்ணுறது இந்த எதிர்கட்சியினுடைய சதி திட்டங்களில் அது ஒன்று சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் மக்கள் மட்டும் இல்லை சார், எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, 100 நாள் வேலை திட்டங்கிறது பெரிய விஷயம். அது அந்த விஷயத்தில் வந்து கூட்டணியில் இருக்கிற இவர் வந்து இந்த கடுமையாக சீற்றத்தை வந்து எதிர்நோக்கணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு சார். மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் அமைதி காத்தீங்கன்னா, நீங்கள் இந்த 5 மாநிலத்தில் 5 மாநில தேர்தல் நடக்குது. இப்போ வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் விஷயத்தை சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை, குற்றச்சாட்டு தான். அது குற்றச்சாட்டு மக்களுடைய வந்து உணர்வு சார். அது மக்களுடைய உணர்வு தான் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அதானே உள்வாங்கிங்க. அதான் நான் உள்வாங்கி தான் நான் சொல்கிறேன். மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களும் பதில் சொல்றீங்க, காட்டுறீங்க. அதுக்கான நேரம் வரும்போப்போ அவர் வாயாலேயே அது வரும். பொறுத்திருந்து பாருங்க. வந்தா என்ன ரொம்ப வந்து வரவேற்பாங்க மக்கள் சார். மக்களாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சார் நீங்க சொல்றீங்கல்ல சார். ஆமா சார், பாயிண்ட்க்கு வரேன். நாங்க மக்களோட கூட்டணி, மக்கள் கூட்டணினா ஆமா, இது மக்களுடைய வரும் சார். ஜீவாதார பிரச்சனை மட்டும் இல்ல, வாழ்வாதார பிரச்சனை மட்டும் இல்ல. அது அதனுடைய அவருக்கு நீங்க ஒன்று சொல்லட்டுமா? நம்ம வீட்டை நம்மளால காப்பாற்ற முடியல. நம்ம வீட்டில் என்ன நடக்குது, எப்படி பண்ணுறோம், என்ன போகிறோம், எதுன்னு நம்ம வீட்டே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு நாட்டு, ஒரு கட்சி, ஒரு சமாச்சாரம், எதிரி, துரோகி, இத்தனையும் அவர் சமாளிச்சுக்கின்னு வர்றாரு. ஒவ்வொரு கட்சியிலும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கா? ஒவ்வொரு நாட்டு மக்களும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல சார், அண்ணா திமுகவுக்கு இருக்கிற சோதனை, ஜெயலலிதா அம்மா செத்ததுக்கு அப்புறம் அண்ணா திமுகவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படியா இப்படியான்ட்டு நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகன் நாங்கள் நினைக்கும் போப்போ சரியான ஆளு கடிச்சாடுறா அப்பா, பெருமூச்சு விட்டு இன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். எப்போ அந்த கடும் சீற்றம் வரும் அவருக்கு கண்டிப்பாக அவரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு அந்த பதில் தானாக வரும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை நன்றி. நன்றி சார்.